தமிழ் விண் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு கலந்து பேச நந்தா அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் நந்தா. வணக்கம் தேவி. அரிட்டாப்பட்டி அந்த கிராமத்துல அமையவிருந்த டங்ஸ்டன் ஏல அறிவிப்பை ரத்து பண்ணியிருக்கிறதா அறிவிப்பு வெளியிட்டு இருக்கிறாங்க. என்ன நடந்திருக்கு? மதுரை அரிட்டாப்பட்டி அதை சுற்றி உள்ள நாயக்கர்பட்டி இன்னும் ஒரு சில கிராமங்களில் டங்ஸ்டன் இருக்குது, அதை நாங்கள் எடுக்க போகிறோம், சுரங்கம் அமைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒன்றிய அரசு முடிவெடுத்து ஏலம் விட்டு நவம்பர் மாதம் அந்த அறிவிப்பு வெளியாச்சு. அதுக்கு எதிராக தமிழ்நாடு அரசு ஒரு தீர்மானம் நிறைவேற்றியிருந்தாங்க. அதை தாண்டி அந்த மக்கள் போராட்டம் பண்ணியிருந்தாங்க. இது எப்போலேருந்து ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா 2018 காலகட்டத்தில் அங்கே ஆய்வு நடத்தியிருக்காங்க. அதிமுக ஆட்சி காலத்தில் ஆய்வு நடத்துவதற்கு அனுமதி கொடுத்தது அதிமுக ஆட்சியில் தான். அந்த ஆய்வுக்கு பிறகு அடுத்த கட்டமாக இது பல்வேறு விஷயங்கள் நடைபெற்று அப்புறம் கடந்த ஆண்டு அது ஏலம் விட போகிறோம் அப்படின்னு தமிழ்நாடு அரசுக்கிட்ட கேட்டு, இல்லை நீங்கள் ஏலத்தை நீங்கள் விடாதீங்க நாங்கள் வர்றோம் அப்படின்னு தமிழ்நாடு அரசு சொன்னதாக ஒன்றிய அரசு சொல்கிறாங்க. இப்போ அதுக்கு பிறகு பிப்ரவரி மாதம் ஏலம் விடப்பட்டு 2-3 சுற்றுகளுக்கு பிறகு நவம்பர் மாதம் அது இறுதி செய்யப்படுது. ஏற்கனவே ஸ்டெர்லைட் விவகாரத்தில் சர்ச்சையான வேதாந்தா நிறுவனத்துடைய இன்னொரு குழுமம் இதை ஏலம் எடுக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் இருக்குது. அங்கே 2 விஷயத்துக்காக டங்ஸ்டன் அந்த சுரங்கத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டுச்சு. ஒன்று அது இந்த பல்லுயிர் பாதுகாப்பு பகுதிக்குள்ளே வருது ஒன்று. ரெண்டாவது, பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இருக்க சைவ வைணவ சமண சமயங்கள், நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியான வழிபாட்டு தலங்கள் அந்த விஷயங்கள்லாம் இருக்குது. 2. மூன்றாவதாக அங்கே இது பண்ணால் விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதனால் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டுச்சு. அதிமுக சட்டமன்றத்தில் பேசினாங்க. திமுக அதுக்கு மறைமுக ஆதரவு அப்படிங்கிற குற்றச்சாட்டுலாம் வச்சாங்க. இப்போ ஒரு வழியாக திட்டத்தை கைவிடுகிறோம் அப்படின்னு ஒன்றிய அரசு அறிவிச்சிருக்கு. அதனால் இப்போ அந்த மக்கள் சந்தோஷத்தில் இருந்துட்டுருக்காங்க. இது மக்கள் சந்தோஷத்தை தாண்டி இப்போ திமுக எம்பி கனிமொழி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த திட்டத்தை மத்திய அரசு தான் கொண்டு வந்தாங்க, இப்போ அவங்களே திரும்ப பெறுறதுல என்ன இருக்குது, இதுதான் அரசியல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்களே. இல்லை, இதில் என்னென்னா அரசியல் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லா கட்சிகளுக்குமே பங்கு இருக்குது. எல்லா கட்சிகளும் அப்படின்னு சொல்கிறோன்னா ஆளுகின்ற கட்சிகள் பாஜக, அதிமுக, திமுக. ஏன்னா பாஜக 10 வருஷமாக ஆண்டுக்கிட்டு இருக்காங்க. ஒன்றிய டெல்லியில் ஆண்டுகிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் அதிமுக, திமுக 2 கட்சிகள் ஆண்டுக்கிட்டு இருக்காங்க. அதிமுக 18 அவங்க தான் டங்ஸ்டனுக்கு உரிமை கொடுக்குறாங்க, அந்த ஏலத்துக்கு கொடுக்குறாங்க. 21 திமுக ஆட்சிக்கு வருது. இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு எடுக்கக்கூடாது அப்படின்னு ஃபஸ்ட்டு இவங்க சொல்லலை, ஏலம் நாங்கள் நடத்துவோம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இன்னொன்று, டங்ஸ்டன் எடுக்கிறதுக்கு தமிழ்நாடு அரசு எதிராக இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை. அரசுடைய அது சட்டமன்றத்தில் சொன்ன கொள்கை விளக்கத்திலே டங்ஸ்டன் உள்ளிட்ட நிறைய கனிம வளங்கள், ரேர் மினரல்ஸ் அப்படின்வாங்க, அரிதான கனிமங்கள்லாம் வெட்டி எடுத்து அதை அரசுக்கு வருமானமாக்கணும் அப்படிங்கிற ஒரு விவகாரம் அரசுக்கு, அது அந்த ஒரு நிலைப்பாடு அரசுக்கு இருக்குது. வருமானம் வந்தால் நல்லது தானே அப்படின்னு. ஸோ அதுதான் திமுகவோட நிலைப்பாடாக இருந்திருக்கு. ஒன்று, இதில் அதிமுக குற்றம் சொல்கிறாங்க. அதிமுகவோட எம்பியாக தம்பிதுரை இந்த மாதிரி அவர் தான் அனுமதி கொடுத்தாரு, பாராளுமன்றத்தில் ஆதரித்து ஓட்டு போட்டார்னு. அதுவும் முழுக்க தவறான தகவல். என்னென்னா, ஏல நடைமுறை இருக்குல்ல, அது முதலில் ஒரு பொறுக்கே முன்னுரிமை இல்லாமல் மாநில அரசு நடத்தாமல் ஒன்றிய அரசு கவனித்து ஏலம் நடத்தணும். ஏலம் விட்டால் அந்த வருமானம் முறையாக அரசு கஜானாக்கு வரும், மக்கள் திட்டங்களுக்கு செலவழிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் நான் ஏலம் முறைக்கு தான் நான் ஆதரவு தெரிவித்தேன். டங்ஸ்டன் அப்படிங்கிறதையோ அரிட்டாப்பட்டிங்கிறதையோ அந்த மசோதா திட்டங்கள்லாம் கொண்டு வரல அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். அப்போது திட்டமிட்டு அவங்களுக்கு எதிராக ஒரு பொய் பிரச்சாரம் பண்ணாங்க. அடுத்தபடியாக அவங்களே கொண்டு வந்தாங்க, அவங்களே ஏற்றுட்டாங்க அப்படின்னு. இந்த விவகாரம் அந்த மக்கள் போராடி பூதாகரமான பிறகு தான் திமுக இதை எதிர்ப்புங்கிற இடத்துல கையில் எடுக்குது. எந்த இடத்துலையுமே திமுக ஆரம்ப கட்டத்தில் தவிர்க்கல. 2023 கடிதம் எழுதும்போது கூட இந்த மாதிரி இருக்குது, ஏலம் பண்ணலான் இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போதும் ஏலத்தை நாங்களே விட்டுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் சொல்கிறாங்க. அடுத்தபடியாக பிப்ரவரி மாதம் ஏலத்துக்கான நடைமுறை துவங்கும் போதும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதுக்கு பிறகு 6 சுற்று பேச்சுவார்த்தை தமிழ்நாடு அரசு சார்பில் கலந்து கொள்ளப்பட்டிருக்க அதிகாரிகள் கலந்துகிட்டு இருக்காங்க. அப்பயும் எதிர்ப்பு தெரிவிக்கல அப்படின்னு தான் ஒன்றிய அரசு சொல்லுது. ஆக மக்கள் போராட்டம் வராது அப்படிங்கிற ஒரு நினைப்பில் திமுகவும் இதை மெத்தனமாக கையாண்டாங்க அப்படின்னு தான் பார்க்க வேண்டிய ஒழிய இதில் எல்லா கட்சிகளும் அரசியல் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறதுல
மாற்று கருத்தே கிடையாது. இதுல மெத்தனமா கையாண்டாங்க அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் என்ன சொல்லியிருக்காரு, இப்ப தெரியுதா திமுகவை தவிர வந்து அதை தாண்டி வந்து வர முடியாது அப்படின்ற மாதிரி பெருமை பேசியிருக்கிறாரு. திமுகவை தாண்டி அப்படிங்கிற விஷயம் இல்லை, மக்கள் போராட்டம் பண்ணியிருக்காங்க, அதுக்கு திமுக சட்டம் ஏற்றிருக்கு அது அப்படின்னு ஒன்றிய அரசு அதாவது பணிஞ்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. திமுக அரசு இயற்றிய எல்லா சட்டத்துக்கும் எல்லா தீர்மானத்துக்கும் இது வந்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு போயிருக்கு. அப்படிங்கும் பொழுது அதுக்கு ஒன்றிய அரசு பணிஞ்சிருச்சா அப்படின்னா, நீட்டுக்கு தீர்மானம் வச்சுருக்கீங்க, ஒன்றிய அரசு பணிஞ்சிருச்சா? பல்கலைக்கழக துணைவேந்தரை வந்து ஆளுநருக்கு பதிலாக முதலமைச்சர் தேர்வு செய்வார்ன்றக்கே அதுக்கு பணிஞ்சிருச்சா? எல்லாத்துக்கும் மற்றதுக்கெல்லாம் பணிஞ்சிருச்சா? இது மக்கள் போராட்டத்துக்காக நடந்த விஷயம்தான். அதை வந்து அரசியல் கட்சிகள் கிளைம் பண்ணிக்க முடியாது அப்படிங்கிற விஷயம்தான் இருக்குது. அண்ணாமலையும் பேசியிருப்பார், பார்த்துருப்பீங்க. நாங்கள் வந்து மக்களுக்காக செஞ்சு கொடுத்துருக்கோம். லண்டனுக்கு போயிட்டு வந்த அண்ணாமலை முதல் நிகழ்ச்சி பேசுகிறாரு, கோயம்புத்தூர்லாம் நினைக்கிறேன். முதல் நிகழ்ச்சியில் பேசும்போது ஏற்கனவே இப்படி தான் வேதாந்தாக்கு எதிராக போராடி இந்தியா வந்து காப்பர் இறக்குமதி செய்ய வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுருச்சு. இப்போ டங்ஸ்டனுக்கு சொன்னீங்கன்னா இப்படி தான் ஆகும், டங்ஸ்டனில் பிரச்சனை இருக்குதா, ஆனாலும் நாங்கள் எடுப்போம் அப்படின்னு தான் அவர் பேசினார். வளர்ச்சிக்காக கிராமங்கள் தியாகம் செய்கிறது தப்பு இல்லை அப்படின்னு சொன்னார். அடுத்தபடியாக வந்து இப்போ வந்து மக்கள் போராட்டம் வந்த உடனே அப்படியே பல்ட்டி அடிக்கிறார் அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு. இன்னொன்று, அங்கே டங்ஸ்டன் வரணுமா, அதனால் லாபமா அப்படின்னு கேட்டால், எடுக்கப்படுகிற டங்ஸ்டன் அளவை விட அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அதிகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இதை விட வட மாநிலங்களில் அதிக அளவிலான டங்ஸ்டன் வந்து அங்கே படிந்து கிடக்கிறது. அதை எடுத்தால் அங்கே இருக்க மாநில மக்கள் போராடுவாங்க. மாநில அரசு போராடுங்கிறனால தான் இளிச்சவாங்கி கிடச்சா அப்படின்னு இங்கே வர பார்த்தாங்க. மக்கள் போராடினதுனால அதை வந்து பிடித்திருக்காங்க. ஆக இதில் எந்த அரசுமே உரிமை கொண்டாட முடியாது. அந்த போராட்டம் ரத்தானதற்கு முழுக்க அரிட்டாப்பட்டியும் மதுரை சுற்றுவட்டார பகுதிகள், அந்த அரிட்டாப்பட்டி சுற்று வட்டாரத்தில் இருக்க மக்களும் தான் முக்கிய காரணம் அப்படிங்கிறத வந்து தெளிவாக நம்ம பதிவு பண்ணிக்கணும். இப்போ மக்கள் தான் முக்கிய காரணம் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. இப்போ அதிமுக தரப்புல இருந்தும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த வெற்றிக்கு வந்து அதிமுக தான் காரணம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. எதற்காக வந்து இப்படி எல்லாருமே உரிமை கொண்டாடுறாங்க? சரி, எங்களுக்கு கிடைச்ச வெற்றி தான் அப்படின்ற மாதிரி. தேர்தல் அரசியல் தான். இப்போ வந்து அந்த மக்களுக்கான ஒரு பிரச்சனை, இது வந்து எங்களுக்கானது அப்படிங்கிற அந்த மக்கள் போராடினாங்க, நியாயமாக நாங்கள் போராடி வாங்கி கொடுத்துட்டோம் அப்படிங்கிறது பாஜக, அதிமுக, திமுக சொல்லுது. எல்லா மக்கள் போராட்டத்துக்கும் நீங்கள் ஆதரவு கொடுத்துருக்கீங்களா, ஏற்றுக்கிட்டீங்களாங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அதிமுக நாங்கள் தான் வெற்றிக்கு காரணம் அப்படின்னு சொன்னால் பிப்ரவரி மாதம் 7 விடும்போதே அப்போவே நீங்கள் போராட்டம் பண்ணியிருக்கலாம்ல, தமிழ்நாடு ஸ்தம்பிக்க வச்சுருக்கலாம்ல. ஏன் நவம்பரில் 7 விட்டு அந்த மக்கள் போராடின பிறகு நீங்கள் வந்து ஆரம்பிக்கிறீங்க? நவம்பரில் தான் 7 நடைமுறை ஆரம்பித்தது, பிப்ரவரியில் இறுதி செய்யப்பட்டது நவம்பரில். அதுக்கு பிறகு தான் அந்த மக்களுக்கு தெரிய வந்து அவங்க போராட்டம் பண்ணுறாங்க. அரசியல் கட்சிக்கு தெரியுமில்ல, அதிமுகவுக்கு தெரியுமில்ல 7 நடைமுறை இருக்க போது இங்கே தான் எடுக்க போகிறாங்க, நம்ம தான் ஆய்வு செய்ய அனுமதி கொடுத்தோன்னு. பிப்ரவரி மாதமே நீங்கள் போராடி இருந்தால் 7மே விட்டுருக்க மாட்டாங்களே. ஏன் அதை 7 விட்டு தடுக்கணும்? அப்போ அதிமுகவும் அரசியல் தான் பண்ணுது. இதே தான் பாஜகவுக்கும், இதுதான் திமுகவுக்கும். அவங்க வந்து அந்த மக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் வாங்கணும், ஓட்டு வாங்கணும் அப்படிங்கிற விஷயம்தான். சரி, இதே அதிமுகவோ திமுகவோ பாஜகவோ ஏன் பரந்தூருக்கு வாய் திறக்க மாட்டீங்க? அங்கே மக்கள் போராடுறாங்கல்ல, அங்கேயே வந்து உங்களுக்கு சுற்றுச்சூழல் பாதிப்பு பெரிய விஷயமா வருது, வரமாட்டேங்குது. மேல்மாலையும் உங்களுக்கு பிரச்சனை வர மாட்டேங்குது. கன்னியாகுமரியில் ஒரு போராட்டம் மக்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல, கூடங்குளத்துக்கு 6வது அணு உலை வந்து இறங்கியிருக்கு, அதுவும் உங்களுக்கு சர்ச்சைக்குரியதாக போய்கிட்டு இருக்கு. அந்த மக்கள் பிரச்சனைலாம் வரல. இது வந்து வாக்கு வங்கி அதிகமாக வைத்திருக்கக்கூடிய மக்கள், அந்த சமூக மக்கள் தென் மாவட்டங்கள் அதிகமாக பரவி இருக்காங்க, அதனால அது பிரச்சனையாகும் அப்படிங்கிற காரணத்தினால நீங்கள் அதை எதிர்க்கிறீங்க அப்படின்னு தான் சொல்லலாமே ஒழிய, அப்படியே மக்கள் நலனுக்காக நாங்கள் தான் செஞ்சோம், எல்லாமே மக்கள் நலன் மட்டும் தான், எங்களுக்கு எந்த சுயநலமும் இல்லை, நாங்கள் அப்பளுக்கு கட்டுறவர்கள்னு எந்த கட்சியும் சொல்ல முடியாது. குறிப்பாக இந்த 3 கட்சியும் இந்த விவகாரத்தில் சொல்லக்கூடாது. இன்னொரு பக்கம் வந்து அரிட்டாப்பட்டி மக்களுடைய கோரிக்கை வந்து என்னவா இருந்துச்சுன்னா, இதுக்கு வெற்றி கிடைச்சதுக்கு அப்புறம் கூட இனிமேலும் வந்து இந்த இடத்துல இந்த மாதிரியான சம்பவங்கள் வந்து நடத்தக்கூடாதுன்றதா மக்களுடைய கோரிக்கையா இருந்துச்சு. அதற்கு என்ன உத்தரவாதம் தந்திருக்காங்க மத்திய அரசு தரப்பு? அப்படி எதுவும் உத்தரவாதம் ஒன்றிய அரசு கொடுக்கல. ஒன்றிய அரசுக்கு அதுக்கு அதிகாரம் இருக்கா அப்படின்னு தெரியல, அந்த ஒரு விஷயம் இருக்குது. அடுத்தபடியாக என்ன அப்படின்னா, இப்போ வந்து என்ன சொல்கிறது, காவிரி டெல்டா பகுதிகளில் வந்து பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக கடந்த அதிமுக ஆட்சியை அறிவித்தாங்க. அதனால ஒரு சில மாவட்டங்கள் இருக்குது. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு மயிலாடுதுறை அதில் சேர்த்து அறிவித்தாங்க. அந்த மாதிரி இந்த பகுதியை வந்து எந்த ஒரு சுரங்கம் அமைக்கவும் முடியாத அளவுக்கு ஒரு சட்ட திருத்தத்தை தமிழ்நாடு அரசு கொண்டு வந்துச்சு அப்படின்னா, அந்த மக்களுக்கு அதுதான் நியாயமான அக்கறையாக இருக்கும். மக்களுக்கு மீது அரசு செலுத்தக்கூடிய நியாயமான அக்கறையாக அதுதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். இதே போல் வந்து பரந்தூருக்கும் வந்து இந்த மாதிரியான ஒரு அறிவிப்பு வந்து கிடைக்குமா, வாய்ப்பு இருக்கா?
இல்லை பரந்தூருக்கு வந்து பரந்தூர் பிரச்சனையும் இந்த பிரச்சனையும் வேறு. பரந்தூரில் சுற்றுச்சூழல் பாதிப்பு, மக்களுடைய வாழ்வாதார பாதிப்பு, இது வந்து கிட்டத்தட்ட பெரிய ஒரு என்ன சொல்ல முடியும், இது வந்து ரொம்ப ஆபத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு விஷயம். இங்கே வந்து ஆபத்து கிடையாது, வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது, இங்கே உயிருக்கே அச்சுறுத்தல் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதனால் இது வந்து முக்கியத்துவம் அதிகம் வாய்ந்ததாக இருந்துக்கிட்டு இருக்குது. பட் பரந்தூரில் பொருளாதார நலன்கள்லாம் இருக்குது, அதனால் அவ்வளோ சீக்கிரம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நடைமுறைகள் அதில் நிலம் கையப்படுத்தல் வரைக்கும் வந்துட்டாங்கங்கிறனால அரசு வந்து அதில் பின்வாங்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்பவும் குறைவு அப்படின்னு தான் பார்க்க வேண்டியிருக்கு. இன்னொரு பக்கம் வந்து அக்கா தமிழிசை அவங்க வந்து மாட்டு கோமியத்தை பற்றி பேசி சர்ச்சை ஆகிட்டு இருந்தது. ஆனால் அவங்க தரப்பில் வந்து யாருமே நிற்கலையே. ஒவ்வொருத்தர்கிட்ட கேள்வி கேட்கும் போதும் அது அவங்களுடைய தனிப்பட்ட நிலைப்பாடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ கூட வானதி சீனிவாசன் அவங்க கிட்ட கேள்வி எழுப்பும் போதும் கூட அவங்களும் அது அவங்களுடைய தனிப்பட்ட நிலைப்பாடுன்னு தான் பதிலளிச்சிருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, முதல்ல காமக்கொட்டி பேசுனது வந்து அறிவியலுக்கு புறமானது. அறிவு இருக்க யாரும் அதை பேச மாட்டாங்க. ஏன் இந்த அறிவுக்கு யாரும் பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறேன்னா, பல படித்த அறிஞர்கள், மருத்துவர்கள் இதை வந்து தவறானது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம சொன்னோம்னா நம்ம வந்து இந்த மாதிரி சொன்னோம், திட்டமிட்டு அவதூறு பரப்புகிறோம் அப்படின்லாம் இவங்க சொல்லுவாங்க. பாஜகவில் இருக்கக்கூடிய ஆசீர்வாதம் ஆச்சாரி அப்படிங்கிற ஒரு நபர், அவர் வந்து பிஜேபியில் இருக்கார், ஆர்எஸ்எஸில் இருக்கார். அவரே வந்து ஒரு இடத்துல பதில் சொல்லியிருக்காரு. இது வந்து ஜோகோவுடைய நிறுவனர் ஸ்ரீதர் வெம்புக்கு வந்து அவர் பதில் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் வந்து ஆர்எஸ்எஸில் இருந்துக்கிட்டு இருக்கேன், பாஜகவுடைய ஆர்எஸ்எஸ்காரன் பாஜகவிலேயே இருந்துக்கிட்டு இருக்கேன். கடந்த 2 நாட்களாக நீங்கள் வந்து சிறுநீரை குடிக்கிறது, கோமியத்தை குடிக்கிறத பற்றி வந்து உளறி கொட்டிக்கிட்டு இருக்கீங்க, புல்ஷிட் அப்படின்னு வார்த்தை தான் பயன்படுத்தியிருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, வாட்ஸ்அப் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் படிக்காதீங்க, தயவு செஞ்சு படிக்காதீங்க அப்படின்னு ஸ்ரீதர் வெம்புக்கு சொல்கிறார். அதே தான் காமக்கொட்டிக்கும். நான் வந்து ஒரு அறிவியல் மாணவன், போன் மேரோ டிரான்ஸ்பிளான்டேஷனுடைய அவேர்னஸ் வந்து பரப்புவதில் ஈடுபட்டிருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் பதிவு பண்ணுறார். ஆக படித்த எந்த நபரும் இதை செய்ய மாட்டாங்க. இது முதல் பாயிண்ட். இரண்டாவதாக, இது தமிழ்நாட்டு அரசியலில் பெருசாக எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது அப்படிங்கும் பொழுது அதை வந்து நம்ம வந்து எடுத்து பேசினோம்னா நமக்கு தான் பின்னடைவு அப்படிங்கிற ஒரு விஷயத்த அண்ணாமலையும் வானதியும் உணர்ந்தனால அவங்க வந்து இதில் பேக் அடிக்கிறாங்க. அக்கா தமிழிசைக்கு வந்து ஆர்எஸ்ஐ குழுவித்தால் அண்ணாமலை பதவி நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற பதவியுடைய ஆசையில், பதவி மோகத்தில் அவங்க உளறி கொட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயம்தான் பார்க்க வேண்டியிருக்கு. கிட்டத்தட்ட வந்து இது ஒரு தேவையில்லாத சர்ச்சை. அதில் அக்கா வந்து சாம்பிராணிக்கு போட்ட மாதிரி புகையை கிளப்பி விட்டு அக்காவும் மாற்றுவாங்கினது இல்லாமல் காமக்கொட்டியும் சேர்த்து வந்து இழுத்து விட்டு மீதி அவங்க வச்சுட்டாங்க. அக்காவுக்கு காமக்கொட்டி மேலே என்ன கோவம்னு தெரியல. அக்கா தமிழிசை வந்து எதிர்பார்த்துருப்பாங்க நமக்கு சப்போர்ட்டுக்கு வந்து இத்தனை பேர் நிற்பாங்க அப்படின்னு. ஆனால் இந்த சூழல் வந்து என்ன மாதிரி காட்டுது? அது வந்து பாஜக வந்து அது மாட்டு கோமியத்தை குடிக்கக்கூடாதுன்னு சொல்கிற ஒரு கட்சியெலாம் கிடையாது. அவங்க தான் இதை ஆரம்பித்தாங்க, காதியில் விற்றுக்கிட்டு இருக்கதான் சொல்கிறாங்க. போஸ்ட் ஆஃபீஸில் விற்கிற வரைக்கும்லாம் வந்தாங்க, எதிர்ப்பு வந்த பிறகு தான் அதை பின்வாங்கினாங்க. இன்னும் நாங்கள் குடித்தோம் அப்படின்னு வரலாறுலாம் சொல்லுவாங்க. ஒரு பாஜகவை சேர்ந்த ஒரு பெண்மணி, அவங்க பேர் மறந்து போச்சு, வடநாட்டில் இருக்காங்க. அவங்க வந்து சொல்லுவாங்க, சிம்லாவுக்கு எங்கேயோ ஃபாரின் டூர் போயிருக்காங்க. டூர் போன இடத்துல வந்து அவங்களுக்கு பின்னாடி உட்காந்து இந்த ஹோட்டலில் போய் சாப்பிட்றாங்க. ஹோட்டலில் அவங்களுக்கு பின்னாடி உட்காந்துருந்தவர் அசைவம் சாப்பிட்டார். ஹோட்டலில் அசைவம் வாங்கி சாப்பிட்டார். அவர் டேபிளில் உட்காந்து அவர் சாப்பிட்டார். அதை பார்த்துட்டு இவங்களுக்கு வந்து அவங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்த புண்ணியம்லாம் வந்து கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே ரிட்டன் ஊருக்கு வந்தவங்க ஃப்ளைட்டு பிடிச்சி ஊருக்கு வந்து நேராக போயிட்டு வீட்டில் குளித்து சுத்தபத்தமாக இது பண்ணி 48 நாள் கோமியம் மட்டும் குடிச்சு நான் விரதம் இருந்தேன் அப்படின்னாங்க. இப்போ எதுவும் பிரச்சனை இருக்கா அப்படின்னு தெரியல. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. பிரகாஷ் சிங் தாக்கூர்னு ஒரு எம்பி இருக்காங்க. அவங்க இந்த மாதிரி தான் பேசுவாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து ஒரு புற்றுநோய் வரும்போது ஆஸ்பத்திரி போய் 3 வாட்டி ஆப்ரேஷன் பண்ணாங்க. ஆனால் வெளியே வந்து இந்த மாதிரி பேசுவாங்க. அவங்களுக்கு இப்போ தமிழிசையாக இருக்கட்டும் இல்லை காமக்கொடியாக இருக்கட்டும், அவங்களுக்கு வேண்டியது அவங்க வந்து செஞ்சுக்க மாட்டாங்க. அவங்க வந்து இந்த மாதிரியான விவகாரங்களில் சேஃபாக இருப்பாங்க. அக்கா எங்கள் கைனகாலஜிஸ்டாக இருக்காங்க, பண்ணலாம்ல. ஸோ அதனால் அக்கா வந்து பதவிக்காக பண்ணாங்க. இப்போ அது அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆயிடுச்சு அப்படின்னு தான் பார்க்க வேண்டியிருக்கு. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.